திருவண்ணாமலை அருகே நாட்டுக்கோழி வியாபாரியை பாபநாசம் திரைப்பட பாணியில் ஒரு குடும்பமே சேர்ந்து கொலை செய்து குழி தோண்டி புதைத்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. கோழிகளையும் உயிருடன் புதைத்ததோடு கூண்டுகளையும் புதரில் வீசிய நிலையில் சம்பவம் நடந்த 5 நாட்களுக்கு பிறகு கொலைக்கார குடும்பம் போலீசில் சிக்கியது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் திருச்சூர் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நாட்டுக்கோழி வியாபாரி சங்கர். கோழிகள் வாங்குவதற்காக கடந்த 11ஆம் தேதி தருமபுரிக்கு சென்ற இவர் பின்னர் தனது TVS 50 வாகனத்தில் மீண்டும் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். வரும் வழியில் போலூர் அடுத்த கொம்மனந்தல் கிராமத்தில் சிறிய ஹோட்டல் ஒன்றில் சங்கர் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த நிலையில் அலங்காரமங்கலம் குசால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 21 வயது இளைஞர் சக்திவேல் கோழிகளின் விலை குறித்து விசாரித்துள்ளார். மொத்த கோழிகளையும் தானே வாங்கிக் கொள்வதாக கூறி சோத்துக்கண்ணி மலைமேட்டு பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கிருந்த பம்ப் செட்டில் இருவரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தி உள்ளனர். கோழிகளின் விலையை குறைத்து சக்திவேல் பேரம் பேசிய போது செலவை விட குறைத்து கேட்டால் கட்டுப்படியாகாது என சங்கர் மறுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இளைஞர் அருகில் கிடந்த கொடுவாளால் கோழி வியாபாரியின் காலில் வெட்டினார். இதில் கால் துண்டாக பெரிய கட்டை கம்பாலும் பலமாக தாக்கி ஆத்திரத்தை தீர்க்க சங்கர் துடிதுடிக்க உயிரிழந்தார். பம்ப் செட்டிலிருந்து சிறிது தூரத்தில் உள்ள வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தனது தந்தை ஏழுமலை மற்றும் தாய் சக்தியை எழுப்பிய மகன் தான் கோழி வியாபாரியை கொன்றுவிட்டதாக கூறியுள்ளார். மகன் செய்தது தவறாக இருந்தாலும் அவரை காப்பாற்றுவதிலேயே கவனம் செலுத்திய பெற்றோர் கழனி அருகே மண்வெட்டியால் குழி தோண்டி சங்கரையும் துண்டாகி கிடந்த அவரது காலையும் புதைத்தனர். அதேபோல் மற்றொரு குழி தோண்டி அதில் நாட்டு கோழிகளை உயிருடன் புதைத்ததோடு சங்கரின் TVS 50 வாகனத்தையும் குழி தோண்டி புதைத்தனர். பின்னர் கோழி கூண்டையும் அருகில் உள்ள புதரில் வீசினர். பாபநாசம் பட பாணியில் கனக்கச்சிதமாக புதைத்துவிட்டு எந்த தடயமும் இல்லை என்ற நம்பிக்கையில் அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இதனிடையே கோழி வாங்கச் சென்று 5 நாட்களை கடந்தும் சங்கர் வீட்டுக்கே வராததாலும் அவரது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததாலும் சந்தேகமடைந்த அவரது உறவினர்கள் சிங்கப்பெருமாள் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முதலில் கோழி வியாபாரியின் செல்போன் எண்ணை ட்ரேஸ் செய்தனர். அதில் ஸ்விட்ச் ஆஃப் ஆவதற்கு முன்பு சோத்துக்கண்ணி லொகேஷனை காட்டி உள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் பலரிடம் விசாரணை நடத்தினர். அவர்கள் யாரிடமிருந்தும் எந்த துப்பம் கிடைக்காத நிலையில் இறுதியாக இளைஞர் சக்திவேல் வீட்டுக்கு சென்ற போலீசார் சாதாரணமாக அங்கு ஆய்வு செய்துள்ளனர். அந்த நேரத்தில் அனைத்தும் தெரிந்துவிட்டதோ என சக்தி கேட்க அதெல்லாம் தெரியாது என ஏழுமலை முணுமுணுக்க அந்த உரையாடல் காவலர் சரவணனின் காதில் விழுந்துள்ளது. நொடியில் உஷாரான அவர் 3 பேரையும் ஒரே அறையில் வைத்து பூட்டியதோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் தகவல் கொடுத்தார். அடுத்த சில மணி நேரங்களில் அங்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் 3 பேரிடமும் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார். அப்போதுதான் கோழிகள் குறித்து விலை பேசியது முதல் கொடுவாளால் சங்கரின் காலை வெட்டி கொலை செய்து குழி தோண்டி புதைத்தது வரை ஒன்று விடாமல் ஒப்பித்துள்ளனர். அதன் பிறகு தாசில்தார், கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோரை வரவழைத்து அவர்கள் முன்னிலையிலேயே சங்கரின் சடலம், உயிருடன் புதைக்கப்பட்ட கோழிகள், TVS 50 வாகனம், புதரில் வீசப்பட்ட கோழி கூண்டு ஆகியவற்றை போலீசார் மீட்டனர். மேலும் தாய், தந்தை, மகன் 3 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.